ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:30 ஆகுது. ஃபுல்லாக இருட்டு. 12:30 ஆகுது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 12:15 தான் வந்தேன் கம்பெனி விட்டு. ஸோ என்னடா வந்தோடனே சேவலாண்ட உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? சேவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு வந்து தரவே இல்லைங்க. காலையில் சேவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக உடம்பு சரியில்லை. சரி, பட்னியாகவே போட முடியாதுல்ல, அதனால் சேவலுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கோல்டு ஆகிட்டுக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி இப்போ வந்துட்டு ஃபீட் பண்ணிடலாம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரெக்கவராக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் வேறு காலையில் வந்துட்டு அடித்தது. சேவலே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக தான் இருக்குது. சரி ஃபீடு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு வந்தாச்சு. ஸோ அதுவும் ஒரு உயிர் தானுங்க, பாவம் இல்லை, அதுவும் தீனியே இல்லாமல் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுதுங்க சேவல். கோல்டு வந்தாலே இதுதான் ப்ராப்ளம். ரொம்ப கஷ்டம். சேவல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ரெக்கவர் வந்துட்டு பண்ணவே முடியாது. ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தான் அதில் கிங்கு. நான் வந்தது இப்போ பேசிகிட்டு இருக்கிறது புறாவுக்கு சவுண்டு கேட்டுருச்சு போல். அது ஒரு பக்கம் கூவிட்டுருக்கு, கத்திட்டுருக்கு, தந்து விடுறா அப்படின்ட்டு. இவங்களெல்லாம் பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கேயுமே வெளியவே வந்துவிட்டு போகிறதில்ல. கம்பெனி போவேன், ஒர்க்கு போவேன், ஒர்க்கை விட்டுட்டா மீதி டைம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்பெண்ட் வந்து பண்ணுவேன். ஒரு மேரேஜு எங்கேயுமே போகிறது இல்லைங்க. இவங்களை விட்டுட்டு என்னாலையும் எங்கேயும் வந்து பண்ண முடியாது, மூவ் ஆனும் ஆக முடியாது. சரி வந்து பார்த்தேன், ஓகேவாக தான் இருந்துச்சு சேவல். சரி முந்தினேற்று கொடுத்ததுங்க ஃபீடு. முந்தினேற்று கூட இல்லை, அதுக்கு முன்னாள்னு நினைக்கிறேன். ஒரு 2 டேஸாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது. சரி ஃபீடு வந்து கொடுத்துட்டே வந்துட்டு போயிடலாம். பாவம் தானுங்க, அதுவும் வயிற்றுல ஒன்றுமே இல்லை. நான் 3 ரஸ்க்கு ஊற வச்சு கொண்டு வந்தேங்க. அதுதான் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். சாப்பிடவே மாட்டேறான் அது.
வந்துட்டு இந்த டைமுக்கெல்லாம் வந்துட்டு ஃபீட்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் இப்படிலாம் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு ஃபீடோ இல்லை ஏதோ இம்பார்ட்டன்ட் இருக்கும்ல, எத்தனை பேர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவ்வளோதாங்க, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா கிளம்பி வேண்டது தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஒரு 2 சிரஞ்சி கொடுத்துட்டு 2 3 கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான். வெயிட் பண்ணுங்கள், சிரிஞ்சி தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அகைன் வந்து கண்டினியூ பண்ணுறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டேன். இன்னும் இல்லை, தண்ணி அடிச்சிட்டோம் அப்படின்னா கிளம்பிடலாம். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா ஒர்க்கு. பயமுள்ள சாப்பிடாம பட்னியாக இருக்கும். பொறுமையாக அடிங்க. தண்ணி இது மாதிரி வந்துட்டு மெடிசனாக இருந்தாலும் சேவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்துட்டு அடிங்க. ஏன்னா நாசியில் வந்து ஏறிடும். நாசியில் ஏறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படும். பொறுமையாக வந்துட்டு டீல் பண்ணுங்கள். தண்ணியே குடிக்க மாட்டோம், போதுன்றோம். ஓகே, 2 ml சாரி 2 சிரஞ்சி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5 ml சிரஞ்சி. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவலுக்கு வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அவ்வளோதான்டா. அதுக்கப்புறம் நீ போய்ட்டு தூங்க வேண்டியதுதான். வாங்க, ரொம்ப கஷ்டப்படுதுங்க. நாளைக்கு காலையில் இவனுக்கு ஃபீடு போடுற வரைக்கும் உட்காந்துருந்துருக்கோம். சரி, முக்கியம் வந்து போட்டேன் நைட்டு. நான் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்குல்ல, பாவம்ல. சரி ஓகேங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும்.
டாட்டா பாய், குட் நைட், பாய்.